நம்ம தமிழக முதல்வர் அவர்களின் கலையுலக பயணத்தில் முதல் படியே மேடை நாடகம் தான். அந்த வரிசையில் அவருக்கு பிடித்த ஒரு நாடகமாக்கம் கலைஞர்களுக்கு பிடித்த கலைஞர். நம்ம மெரினா பீச்சா இது? மீன் நாத்தம் அடிக்கிற பீச்சில் விண்மீன் வாசம் அடிக்குது. எல்லாம் நம்ம தமிழக முதல்வர் ஐயாவுடைய நேரடி பார்வைதான். ஆனா காலையில 5 மணி ஆனா முதல்வர் ஐயா வாக்கிங் வந்துருவாரு. இந்த வந்துட்டார ஐயா. வணக்கம் 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 தம்பி. வணக்கம். என்ன கவிஞரே பா விஜய் ஐயா, என்ன கதாநாயகன் ஆனதுக்கு அப்புறம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் தொடருதா? எங்கெங்க ஐயா, காலையில 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது. எந்திரிச்சு வர்றதுக்குள்ள விவேக் சார் நம்ம பேச வேண்டிய கவிதையெல்லாம் பேசிட்டாரு. ஆனா நீங்க எப்படிங்க வந்து காலையில 5 மணி ஆனா தினசரி எந்திரிச்சிடுறீங்க? தம்பி, காலையில 4 மணிக்கே எழுந்து செம்மொழி மாநாடு பற்றி கலந்துரையாடல் முடிச்சுட்டு வர்றேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளுங்கய்யா. என்ன? ஒண்ணும் இல்லைங்கய்யா, இன்னைக்கு சில முக்கிய தலைவர்கள் உங்களை சந்திக்க வரேனாங்க. அதான் பாக்குறேன். உங்களுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களே வர்றாங்க பாருங்க. அண்ணனே வணக்கம். ஐயா, எங்க ஒட்டுமொத்த திரையுலகமே ஒரு நன்றி உணர்ச்சியோட கூடியிருக்கிற இந்த நேரத்துல உங்களை உங்க தலைவரோட பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தா எனக்கும் மகிழ்ச்சி தான். ஏன்னா உங்கள நானும் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்க எங்கள ஒருத்தர்னு சொல்லும் போது இன்னும் கூடுதல் உறவா நாங்க உணர்றோம். அப்படின்னு சொன்னதால ஒரு சின்ன விஷயங்கய்யா, உண்மையிலேயே நம்ம நாட்டுல சினிமாக்காரங்கன்னா குடியிருக்க வீடு தர்றதில்ல, குடும்பம் நடத்த பொண்ணு தர்றதில்ல, வாங்கின பணத்தை கூட திருப்பி தர்றது இல்லைங்கய்யா. ஆனா நீங்க ஒருத்தர் தான் நாங்க கேட்டா பல சலுகை தர்றீங்க, கேட்காமலே வரிச்சலுகை தர்றீங்க. 60 வயசாச்சுங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு. ஆனா நாங்க கேட்ட 60 நாள்ல நாங்க எல்லாரும் குடியிருக்கிறதுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை இலவசமா தர்றீங்க. உண்மையிலுமே உங்களை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கய்யா. ஆனா எங்க எல்லாருக்குமே உங்களை பிடிச்ச மாதிரி உங்க மூத்த தலைவர்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச முகம் குணம் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குங்கய்யா. அண்ணனே, எங்கள் தமிழக அரசியலினுடைய மன்னனே, எங்க கோபாலபுரத்திற்கே பாடம் சொல்லி கொடுத்த காஞ்சிபுரமே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்க தம்பி கலைஞரையா கிட்ட பிடிச்ச முகம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என் தம்பி என்னுடைய ஆட்சி முறை பிடிக்கும், மக்களை அணுகுமுறை பிடிக்கும், மாற்றானிடம் பழகுமுறை பிடிக்கும். தான் பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மையாரை அம்மா அம்மா என்று அழைத்ததை விட பாசத்தோடு என்னை அண்ணா அண்ணா என்று அழைத்தது எனக்கு மிகவும் பிடிக்கும். தம்பி வா தலைமை தாங்கு என்று நான் அழைக்கும் போது என் தம்பி தயக்கம் காட்டுவது எனக்கு பிடிக்கும். தம்பி வா தமிழை காக்க தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்று நான் கட்டளையிடும் போது காட்டும் வேகம் பிடிக்கும். நான் நோயுற்று மருத்துவமனையில் படுத்திருந்த போது கசப்பாக என் தம்பி ஊட்டிய கசாயம் கூட எனக்கு கற்கண்டாக இனித்தது. காலதேவன் என்னை வங்க கடற்கரையில் நீண்ட துயில் கொள்ள வைத்து விட்டான். அப்போது என்னுடைய தம்பி என்னுடைய இருதயத்தை இரவலாக கேட்டான். என் இதயத்தை வாங்கி என் தம்பி தன்னுடைய உயிருக்குள்ளேயே வைத்துக் கொண்டது எனக்கு மிகவும் பிடிக்கும். காலம் உருண்டோடி 40 ஆண்டுகள் முடிந்து விட்டது. நான் தந்த இந்த இதயத்தை பக்குவமாக தமிழை, தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கு பக்குவமாக பயன்படுத்தியது எனக்கு மிகவும் பிடித்தது. அல்லும் பகலும் அயராது உழைத்து உழைப்பாளி கருணாநிதி என்று பெயரெடுக்கிறாரே, அது எனக்கு பிடித்திருக்கிறது தம்பி, பிடித்திருக்கிறது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நீங்களே இவ்வளவு சிறப்பா சொல்லும் போது உங்களுடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இங்க வந்து கலைஞரியா கிட்ட பிடிச்ச முகம் என்னன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதோ தந்தை பெரியார் அவர்களே வர்றாங்க. ஐயா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஏனுங்க தம்பி கருணாநிதி தம்பி யாருன்னு சொல்றீங்களே? தம்பி கவிஞர் பா விஜய். ஐயா வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. சரி.
நம்ம கலைஞரியா கிட்ட பல முகங்கள் இருக்கு, பல முகங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல ஏன்னா அவர் வந்து உங்க பாசறையிலிருந்து வெளிவந்தவர். உங்களுக்கு கலைஞரியா கிட்ட பிடிச்ச முகம் என்ன, குணம் என்னங்கிறத நீங்க எங்க எல்லாருக்கும் சொல்லணுங்க. நிறைய சொல்லலாம்ங்க, சொல்றேன்னா சொல்லிட்டே போக முடியுங்க. இப்போ ஒரு ரூபாய் எடுத்துட்டு போய் ஆந்திரால ஏதாச்சும் ஒரு கடையில கொடுத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கொடுப்பாங்க. கேரளால கொண்டு போய் ஒரு ரூபாய் கடையில கொடுத்தீங்கன்னா ஒரு சில தேங்காய் கொடுப்பாங்க. குஜராத்ல போய் கடையில ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கடலை கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க ஒரு ரூபாய் எடுத்துட்டு போய் கடைக்கு போனீங்கன்னா 1 கிலோ அரிசி கிடைக்குங்க. ஏன்னா நானும் சரி, தம்பி அண்ணாதுரை ஆட்டு, தம்பி கருணாநிதி ஆட்டு, எல்லாருக்குமே பசினா என்னன்னு தெரியும், வறுமைனா என்னன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பசினா என்னன்னு தெரியாத அளவுக்கு தம்பி கருணாநிதி அற்புதமா ஆட்சி நடத்துறாருங்க. இதுக்கு மேல நிறைய சொல்லிட்டே போலாம்ங்க. மழை வந்ததுன்னா தொண்டனுக்கு கொடை பிடிச்சிட்டு தனக்கு கொடை பிடிக்காம விட்டுருவாருங்க. அந்த தலைமை பண்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் நானு தம்பி அண்ணாதுரை சொல்லி கொடுத்த அந்த பகுத்தறிவு பாதையிலிருந்து விலகாம போயிட்டு இருக்காருங்க. அது ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் என்னோட கொள்கையில முக்கியமானது ஜாதி இல்லாத, மதம் இல்லாத ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு தம்பி கருணாநிதி சமத்துவபுரம்னு என் பேர்லயே பல இடத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டமும் அவரை பார்த்து வாழும் பெரியார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பா ஆட்சி பண்றாருங்க. அது ரொம்ப பிடிக்குங்க. இது மட்டும் இல்லாம சினிமாவுக்கு வசனம் எழுதுன கருணாநிதி கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது தமிழ்நாட்டுல எல்லாரும் என்னை மாதிரி 96 வயசு வரைக்கும் வாழணுங்கிறதுக்காக கலைஞர் காப்பீடு திட்டம்னு கொண்டு வந்தாரு பாருங்க. அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞரை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி முதல்வரையா. உங்களுடைய மூத்த தலைவர்கள் 2 பேருமே உங்ககிட்ட பிடிச்ச முகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கே உங்ககிட்ட பிடிச்ச முகம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. ஆசைதானே? ஆமாங்க. ஆசையா இல்ல அது இல்ல ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம். தந்தை பெரியார் அவர்கள் தனக்கு பிடித்ததாக சொன்னார்கள் முதலமைச்சர் கருணாநிதி என்று. அறிஞர் அண்ணா அவர்கள் தனக்கு பிடித்ததாக சொன்னார்கள் உழைப்பாளி கருணாநிதி என்று. எனக்கே என் வசம் பிடித்தது என்னை இயக்குகின்ற, என்னுள் இணைந்து செல்கின்ற இந்த திரைத்துறைக்கும் எனக்கும் அருந்திடாத ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்ற எழுத்து. முதலமைச்சர், உழைப்பாளி, இன்னும் பல முகங்களில் எனக்கு பிடித்தது எழுத்தாளர் கருணாநிதி. அற்புதமா சொன்னீங்க, அற்புதமா சொன்னீங்க. தமிழ் தான் நீங்க, நீங்க தான் தமிழ். தமிழ் உள்ள அளவு நீங்க நெடுவோடி வாடனையா. வணக்கம்.